வீண் விரயம் என்ற அந்த தன்மையிலிருந்து விலகி, அதே போல கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான செயலிலிருந்தும் விலகி நடுநிலையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். உணவுகளில் வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உணவுகள் வாங்கணும், அந்த அளவுக்கு சாப்பிடணும். எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பருக்கை கூட கீழே விழுந்தால் அதை கூட எடுத்து உண்ணுங்கள் என்று சொன்ன மார்க்கம். கல்யாண விருந்து வைக்கிறது ஒரு காலத்தில் சாதாரணமாக ஒரு சாப்பாடு இருக்கும், ஒரு பிரியாணி இருக்கும், ஒரு தால்ச்சா இருக்கும், ஒரு ரைத்தா இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். இன்னைக்கு அது எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால் வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்யப்படுது, வெரைட்டிஸாக வச்சு எங்கள் வீட்டில் இத்தனை வச்சிருக்கிறோம், அவங்க வீட்டில் இத்தனை வச்சாங்க என்று பேசப்படக்கூடிய அளவிற்கு பெருமைகள் கலந்தது மட்டுமல்ல, வீண் விரயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்காரு. இப்போ பீரோடு திறந்து பார்த்தாங்கன்னா எல்லா வீடுகள்லையும் இந்தந்த வீடுகளில் பீரோடு இருக்கும். குடும்பங்களில் அங்கே போய் பீரோடு திறந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய வரிசை கம்மியாக இருக்கும், பெண்களுடைய வரிசை கூடுதலாக இருக்கப்படுது. உடுத்துறாங்களோ உடுத்தலையோ, ஒரு வீட்டில் 5 பட்டு புடவை 10 பட்டு புடவை இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கூட உடுத்துறது இல்லை. இப்போ இதற்கான விசாரணை நாளைக்கு இருக்கேன் அப்படிங்கிற பயமே கிடையாது. அது மாதிரி கல்யாண மாப்பிள்ளை புதுசாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா 50,000 ரூபா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறாரு. வாங்கி போட்டு அதை ஆயுள் முழுவதும் தொடவே மாட்டார். இது வீண் விரயமா இல்லையா? கொஞ்சமாவது அறிவு வேலை செய்யணுமா இல்லையா? சொன்னாலும் கேட்கறதுல பல குடும்பங்கள்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தண்ணீரை பயன்படுத்தினார்கள், அவங்க உது செய்யும் பொழுது எப்படி தண்ணியை பயன்படுத்துறாங்க. நான் அல்லாஹ்வுடைய அடியாருங்க, நான் ரஹ்மானுக்கு அடியாருங்க, ஷைத்தானுக்கு அடியான் இல்லைங்க. அப்ப ரஹ்மானுடைய அடியான்னா ஷைத்தானுடைய செயல் வரக்கூடாது. ஏன்னா வீண் விரயம் ஷைத்தானுடைய சகோதரர்கள் செய்யக்கூடியவங்க, ஷைத்தானுடைய சகோதரர்கள். போன் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல வீண் விரயம். அரசு சில சட்டங்களை போடுது அப்படின்னு சொன்னா அந்த சட்டங்களை முறையாக கடைபிடிக்காத பொழுது வியட்நாம் போன்ற இடங்களில் பேர் ஆபத்துகள். படகில் போகின்ற பொழுது பெல்ட் போடுங்க, நீங்க சீட் பெல்ட் போடுங்கன்னு எங்க சொல்ல போடுது அங்க போடுறதில்ல. தலைக்கவசம் போட்டு போட்டா திமிர்றா, நான் என்ன போட்டு போகணும், வண்டி ஏன் வண்டி, நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பீடா முறுக்கிக்கிட்டு நம்ம ஆள் என்ன செய்யறான், இளைஞர் பட்டாலும் போறான், போய் டக்குன்னு மரத்துல மோதுறான், வரக்கூடிய வண்டியில மோதுறான், ஆள் காணா போயிடுறான். அப்ப அங்க ஹெல்மெட் பாதுகாப்பு தராது. ஹெல்மெட் போடாமல் இருப்பது அங்க அதிக பிரசங்கத்தனம், அங்க எல்லை மீறுதல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருந்தாலும் அவன் வாழ்கின்ற பொழுது அந்த அருட்கொடைகளை நிதானமாக, நேர்த்தியாக, நேர்மையாக அதை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டளைகளை இஸ்லாம் நமக்கு வகுத்து தருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எல்லா விஷயங்களிலுமே நடுநிலை போக்கோடு நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குகிறது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒன்று உச்சகட்டத்தில் போய் வீண் விரயத்தினுடைய எல்லை
எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போகக்கூடியவர்களாக, அல்லது கஞ்சத்தனத்தினுடைய கீழ் எல்லை எந்த அளவுக்கு போக முடியுமோ அப்படி போகக்கூடியவர்களாக இன்றைக்கு மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இஸ்லாமியர்களும் விதிவிலக்கல்ல. அப்போ அதிலிருந்து நம்ம மாறுபட்டு வீண் விரயம் என்ற அந்த தன்மையிலிருந்து விலகி, அதே போல் கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான செயலிலிருந்தும் விலகி நடுநிலையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், உண்ணுங்கள் பருகுங்கள், எந்த தடையுமே கிடையாது, சாப்பிட்றதோ குடிக்கிறதோ எந்த தடையுமே கிடையாது, ஆனால் வீண் வரையும் செய்து விடாதீர்கள், நிச்சயமாக வீண் வரையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத் ஆராஃபில் 31வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குலு வஷ்ரபு வதஸத்தகு வஅல்பிசு மாலம் யுகாலித்துஹு இஸ்ராஃபுன் அவ் மஹீலத்துன், நீங்கள் உண்ணுங்க பருகுங்க தர்மம் செய்யுங்கள், அதே போல் உடுத்துங்கள், எல்லாமே செய்யுங்க, அதில் வீண் விரயமோ ஆடம்பரம் அதாவது பகட்டோ பெருமையோ வராதவாறு கலந்து விடாதவாறு நீங்கள் செய்யுங்கள். பெருமையும் மோசமானதான், கஞ்சத்தனமும் மோசமானதான், வீண் விரயமும் மோசமானதான். எல்லாத்துக்கும் மீடியமாக இருக்கணும். ஆடை அணிந்தால் கூட நடுநிலையோடு ஆடை அணியணும். தர்மம் செஞ்சால் கூட நடுநிலையோடு தர்மம் செய்யணும். இருக்கிறத பூரா என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி விட்டுறக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத் இஸ்ரால 29வது வசனமாக சொல்லும்போது, வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகக வலா தப்சுதுஹா குல்லல் பஸ்தி ஃபதகுத மலூமம் மஹ்சூரா. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கைகளை கழுத்தில் கட்டுறான் பாருங்க, அது மாதிரி கட்டுனவனை போலையோ அல்லது கையை விரித்து ஒரேடியாக கொடுப்பான் பாருங்க, அது மாதிரியே நீங்கள் ஆயிராதீங்க அப்படிங்கிறான். ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிறான். அப்படி ஆயிட்டீங்கன்னு சொன்னால் ஃபதகூத மலூமம் மஹ்சூரா, நீ நிந்திக்கப்பட்டவனாக கை சேதப்பட்டவனாக நீ உட்கார வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் ரெண்டு வேலையுமே செய்யாதப்பா. கட்டிக்கிட்டு அப்படியே யார்ட்டையும் கொடுக்காம அப்படியே பத்திரமா வைக்கிற பாரு, அதுவும் மோசமானது. விரித்து ஒரேடியாக விட்டுற பாரு, இதுவும் மோசமானது. ரெண்டுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. அப்போ எல்லா விஷயங்கள்லையுமே அதாவது உண்றது பருகிறதுல மட்டும் வீண் விரயம் கிடையாது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில விஷயங்களில் மட்டும் வீண் விரயத்தை பார்க்கறது, பல விஷயங்களில் வீண் விரயங்களை பார்க்கறது இல்லை. உணவுகளில் வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உணவுகள் வாங்கணும், அந்த அளவுக்கு சாப்பிடணும். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு பருக்கை கூட கீழே விழுந்தால் அதை கூட எடுத்து உண்ணுங்கள் என்று சொன்ன மார்க்கம். கஞ்சத்தனத்தில் இல்லை, அதில் உங்களுக்கான பரக்கத்து இருக்கக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஒழுங்குகளை, சாப்பாட்டுடைய ஒழுங்குகளை காட்டுறாங்க. இன்றைக்கு விருந்து அப்படிங்கிற பேரில் எவ்வளவு வீண் விரயங்கள் நடக்கிறது எல்லா இடங்கள்லையும். அது நம்ம நாடு அந்த நாடு இந்த நாடுன்னு இல்லை, அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு கொடுக்கக்கூடிய விருந்துகளில் உணவுகளில் நிறைய வீண் விரயங்கள் இருக்கிறது. நிறைய உணவுகள் கூடுதலாக செய்து அல்லது பாதுகாப்பாக செய்த பிறகு வைத்து அது வீணடிக்கப்பட்டு அது குப்பையில் கொட்டக்கூடியதாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாமே விசாரணை மன்றத்தில் வரும். அதனால் சாப்பாடு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருந்தோம்பல் கொடுக்கறதுலையும் கவனமாக இருக்கணும். அதுலேயும் இன்றைக்கு என்ன செய்யப்படுது, ஆடம்பரங்கள் பகட்டுகள். இன்றைக்கி கல்யாண விருந்து சொல்ல வேண்டியதே இல்லை. கல்யாண விருந்து வைக்கிறது ஒரு காலத்தில் சாதாரணமாக ஒரு சாப்பாடு இருக்கும், ஒரு பிரியாணி இருக்கும், ஒரு தால்ச்சா இருக்கும், ஒரு ரைத்தா இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கி அது எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால், வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்யப்படுது, வெரைட்டிஸாக வச்சு எங்கள் வீட்டில் இத்தனை வச்சிருக்கிறோம், அவங்க வீட்டில் இத்தனை வச்சாங்க என்று பேசப்படக்கூடிய அளவிற்கு பெருமைகள் கலந்தது மட்டுமல்ல, வீண் விரயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது உணவு விஷயங்களில் அந்த வீண் விரயத்தை ரொம்ப கவனமாக நம்ம மேற்கொள்ளணும். அதே போல் ஆடை விஷயங்களில் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆடைகள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதானமான ஆடைகள் தான். ஆண்களை பெரும்பாலும் என்ன இருக்காது, இப்போ பீரோவில் திறந்து பார்த்தாங்கன்னா எல்லா வீடுகள்லையும் எந்தெந்த வீடுகளில் பீரோல் இருக்கோ குடும்பங்களில் அங்கே போய் பீரோவில் திறந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய வரிசை கம்மியாக இருக்கும், பெண்களுடைய வரிசை கூடுதலாக இருக்கப்படுது. உடுத்துறாங்களோ உடுத்தலையோ, ஒரு வீட்டில் 5 பட்டுப்புடவை 10 பட்டுப்புடவை இருக்கும், ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கூட உடுத்துறது இல்லை. இப்போ இதற்கான விசாரணை நாளைக்கு இருக்கேன் அப்படிங்கிற பயமே கிடையாது.
ஆடைகளை வைத்து எனக்கு இத்தனை புடவைகள் இருக்கிறது, இத்தனை சாரி இருக்கிறது, இத்தனை சுடிதார் இருக்கிறது, இத்தனை பட்டுப்புடவை இருக்கிறது என்று சொல்லி பெருமைக்காக வேண்டி வாங்கி அடுக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். ஆடைகள் விஷயங்கள்ல, ஆடைகள் விஷயத்துல நிதானமாக இருக்கணும். எது தேவை அது மாதிரி கல்யாண மாப்பிள்ளை புதுசாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா 50,000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறாரு. வாங்கி போட்டு அதை ஆயுள் முழுவதும் தொடவே மாட்டார். இது வீண் விரையுமா இல்லையா? கொஞ்சமாவது அறிவு வேலை செய்யணுமா இல்லையா? சொன்னாலும் கேட்கறதுல பல குடும்பங்கள்ல ஒரு நாளைக்கு தான் கல்யாணங்கிறது, ஒரு நாளைக்கு தாங்க. வருஷம் ஃபுல்லாக டெய்லியே கல்யாணம் செஞ்சுட்டே இருக்க முடியும் இல்லையே. கல்யாணங்கிறது ஆயுள்ல ஒரு தடவை, அல்லது நீங்க அடுத்தடுத்து செய்யறதா இருந்தால் உங்களுக்கு அந்த இது வரும்போது செய்ய போறீங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த கல்யாணம் செய்யறதுக்காக வேண்டி சாதாரண ஒரு ட்ரெஸ் நீங்க என்ன உடுத்துவீங்களா, அதை அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸா போட்டு போனீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் முடிஞ்சு போயிடும். ஆயிரக்கணக்கான முறையில செலவழிச்சு அது இன்றைக்கு பீரோல உறங்கிக்கிட்டு இருக்கிறது. அதற்கு போய் என்ன பதில் சொல்ல போறோம்? ஆடைகள் விஷயத்துல புது மாப்பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா பிளான் இதெல்லாம் நடக்கும். நீ வந்தா அங்க இந்த கம்பெனி இந்த பிராண்டு இதுலதான் நீ எடுக்கணும். எடுத்து என்ன செய்ய போற? அன்னைக்கு அவனால போடவே முடியாது. அது ஏசி மஹால் புக் பண்ணலன்னு சொன்னா அவனால உட்கார முடியாது. கிட்ட அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுவான், வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஊருக்கு நம்மளுடைய கிளைமேட் எல்லா நாளுமே ஏசி மயமா இருக்குது அப்படின்னு சொன்னா இல்ல. இன்றைக்கு நம்ம வெளியில போகும்போது தானே கஷ்டம். உள்ள வந்தவொடனே ஏசி மயமா இருக்கு, குளிர்காலம் வந்துட்டா 2 புறமே ஏசி மயமா இருக்கிறது. அதனால நாம அந்த ஆடைகளை இங்கே அணிஞ்சா கூட நமக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். ஆனா நம்முடைய நாடுகள்ல அது அணிகிறது ரொம்ப கஷ்டமான இறுக்கமான சூழல். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆடைகள் விஷயத்துல வீண் விரயங்கள் செய்யக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே நம்ம பார்க்கணும். இபாதத் விஷயங்கள், வணக்க வழிபாடு விஷயங்கள்லயும் நாம எல்லாம் மீறி இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை வந்தா ஒரு வணக்கம், ஏனைய நாள்ல ஒரு வணக்கம் இல்லை. எல்லா நாளும் செய்ய முடியாது, செய்யுங்க. இல்லையா விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெஷலா செய்ய லீவு, இதைத்தான் வேணாங்குது இஸ்லாம். வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெஷலா நோம்பு வைக்காதுங்க அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்து கரண்ட், அதே போல தண்ணி சொல்ல வேண்டியதே கிடையாது. கரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா அது பாட்டில் கரண்ட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது 24 hours. நம்ம ஊர்ல இன்னைக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஆனா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட, கடந்த ஆட்சியில் கொடுத்த யூனிட்டுடைய அந்த காசை விட 1 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 1000 ரூபாய் வரும்னு சொன்னா 200 யூனிட் கழிச்ச பிறகு 2000 ரூபாய் வருங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டு கணக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் சுவிட்சில் கை வைக்கும் போது பயம் போடாத அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பயம். ஃபேனு தேவைப்பட்டாதான் போடுறது, ஏசி தேவைப்பட்டாதான் போடுறது, எல்லாமே தேவைக்கு போடுறது. இங்க பாத்தீங்கன்னா அது வாட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அது வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப தேவைப்படும் பொழுது யூஸ் பண்ணுங்க. கரண்ட் அது விஷயமா கேள்வி இருக்குல்ல. கரண்ட் நம்ம கட்டுறது இல்ல, பில்டிங் காரன் கட்டுறாங்க, கம்பெனி கட்டுது, அதுக்காக நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாமா? இல்லையே. கரண்ட் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தண்ணி சொல்ல வேண்டியதே இல்லை. அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. உள்ள போயிட்டு குளிச்ச மாதிரி குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா மட்டம் தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது. எதுக்கு? ஒண்ணுக்கு அது 2க்கு போயிருப்பாரு, ஒளிச்சே போயிருப்பாரு. பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு பூகம்பம் நடக்கிற மாதிரி, பெரிய வெள்ளப்புறலை நடக்கிற மாதிரி பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அதே மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஒளி செய்யக்கூடிய இடங்கள்ல, பள்ளிகள்ல சில இடங்கள்ல அப்படியே நீர்த்து போய் வர்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி சேட்டை பண்ணுவோம்னு சொல்லி பல இடங்கள்ல இருக்கு. அப்படி திறந்து விட்டு அது பாட்டுல கட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. சமயத்தில் பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் என்ன சொல்றேன், அதை எந்த அளவுக்கு ரொம்ப சீராக ரொம்ப கம்மியாக செலவழிக்கிறோமோ செலவழிக்கிறேன். இல்லைன்னா அது விஷயத்துல விசாரணை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் தண்ணீர் பஞ்சமா இருந்துச்சா? கரண்டாவது இல்லை சொல்லலாம். தண்ணீர் விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் தண்ணீர் நிறையவே இருந்துச்சு. தோட்டங்களுக்கு பாய்ச்சினாங்க, கிணறுகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தண்ணீரை பயன்படுத்தினார்கள், அவங்க ஒது செய்யும் பொழுது எப்படி தண்ணியை பயன்படுத்தினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தஸிலு பிஸ்வாயின் வ யதவல்லஹு பிமுத்தின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கின்ற பொழுது ஒரு சா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான தண்ணீரை பயன்படுத்தினார்கள். ஒரு முத்து அளவுக்கு ஒதுவுக்கு பயன்படுத்தினார்கள். ஒரு முத்துண்டா எவ்வளவு? 600 மில்லி லிட்டர். 1/2 லிட்டர் ஒரு 100 எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னா 600 மில்லி லிட்டர்ல ஒது செய்திருக்கிறார்கள். குளிப்பு 2.5 லிட்டர். சா என்று சொன்னால் 2.5 லிட்டர்ல குளித்து இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒதுவுக்கே 2 லிட்டர் பத்தல இல்லையா?
காலுக்கு ஊத்துறா மனமா, கைக்கு ஊத்துறா மனமா, வாய்க்கு விட்டு உள்ள குடல் எடுக்காத குறைய எடுத்து அந்த வாயை கழுவுறது. தண்ணி இல்லப்பா உனக்கு, இந்த சின்ன பாட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, இது எவ்வளவு 6 லிட்டர் மத்தில, இதை கொடுத்து நீ ஒளிச்சுக்க குடிச்சுக்க அப்படின்னு சொன்னா இதுல பாதியில ஒளிச்சுட்டு வரும். நம்ம இங்க தண்ணி கிடைக்குதே. அப்படியே பாத்தீங்கன்னா தலைக்கு மசேஜ் செய்ய போறோம். இப்ப தண்ணி எடுத்து தலைக்கு மசேஜ் செய்ய போறோம். அடுத்து காலை தூக்கி மேல கழுவ போறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆக போகுது. இதுல தண்ணி ஓடுது பாருங்க. 1 டம்ளர் தண்ணி ஒரு 100 மில்லி அல்லது 150 மில்லி தண்ணீர் போகும். அதை கூட அடைக்கிறது இல்லை. அப்படி கையை விட்டு மசாஜுக்கு தண்ணி எடுத்து மேல தடவுவாரு, ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு செய்யறீங்க கேள்வி இருக்குல்ல. நாளைக்கு தலையை தடவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்வார், காலை மேல தூக்கி வைக்கிறக்குள்ள அவருக்கு 100 ml மேல என்ன செய்யறோம், தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். திரும்ப அந்த காலை கீழே இறக்குவாரு, அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப மேலே ஏற்றுவார். இந்த தலைக்கு மசாஜ் செய்து காலு கழுவுறதுக்குள்ள பல மில்லி லிட்டர்ஸ் அவருக்கான அந்த தேவைகள் இல்லாத வீண் விரயமாக இஸ்ராஃபா போகுது பாருங்க. இதுக்கெல்லாம் விசாரணை இருக்கா இல்லையா? நாளைக்கு மறுமையில் விசாரணை இருக்கு. ஆனால் தண்ணீரையும் சரியாக பயன்படுத்துங்க. குடிக்கிறோமே, சரியா குடிக்கிறோமா? அப்படி குடிக்கிறது, குடிச்சிட்டு அப்படி ஊற்றி விட்டு வந்துடுறது. தண்ணி இந்த பாட்டில் பள்ளிவாசல்ல பொது இடங்களில் குடிச்சிட்டு அப்படி அரைவாசி காவாசி தூக்கி போட்டு போயிடுறது. இவ்வொரு பக்காலால போய் 100 காசு 50 காசு கொடுத்து வாங்கிட்டாருன்னா ஒரு டிராப்ஸ் விடாம உள்ள விட்டு இறக்குறான். என்ன உங்க தண்ணிண்டா வேற, உங்க காசுண்டா வேற, ஊராமட்டு காசுண்டா வேற. என்ன அளவுகோல் இது? தண்ணீரை கவனமா உபயோகிங்க, இவ்வளவுதான் உபயோகிக்கணும், இதுக்கு மேல உபயோகிக்கக்கூடாது அப்படிங்கிற பழக்கத்தை கண்ட்ரோல கொண்டு வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை கொடுங்க. அதுலயும் வீண் விரயம் நடக்கிறது. ஆக பொருளாதார விஷயங்களில் செலவினங்களிலும் வீண் விரயம் நடக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத வகையில எந்த வகையில் செலவழித்தாலும் அதற்கான விசாரணைகள் இருக்கிறது அப்படிங்கிற கவனத்தில் கொண்டு எல்லா விஷயங்களிலும், பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, கரண்டாக இருந்தாலும் சரி, ஆடையாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, தூக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலுமே வீண் விரயத்தை நீங்க மேற்கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒழுங்குகளை இஸ்லாம் தருகிறது. அதை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நன்மக்களாக வாழுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையில் சொன்னது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் வணக்க வழிபாடுகளில் கூட வரம்பு மீறுதலை, அங்கேயும் வீண் விரயம் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தர்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஜாராபியுன் ஒரு கிராமத்து வாசி வர்றாரு. ஃபஸால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் வுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வுது எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது செஞ்சு காட்டிட்டு ஃபஅராஹு ஸலாசன் 3 முறை செய்தார்கள். சும்ம கால ஹாதா அல் வுது, இதுதான் வுது என்று சொல்லிவிட்டு ஃபமன் ஜாத அலா ஹாதா ஃபக்கத் அஸா அவ் தஅத்தா அவ் ظلم. இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. இதுக்கு மேல செஞ்சிட்டாருன்னு சொன்னா வரம்பு மீறி விட்டார், அல்லது எல்லை மீறி விட்டார், அல்லது வீண் விரயம் செய்து விட்டார் என்று அந்த சஹாபி அந்த வுதுவுடைய முறையை காட்டிட்டு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஓடக்கூடிய ஆறாக இருந்தாலும் 4வது தடவை கழுவி விட்டால் அங்கே வரம்பு மீறி விடுகிறாய், வீண் விரயம் செய்து விடுகிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வை இபாதுர் ரஹ்மான்னா எப்படி இருக்கணும்? நான் அல்லாஹ்வுடைய அடியாருங்க, நான் ரஹ்மானுக்கு அடியாருங்க, ஷைத்தானுக்கு அடியான் இல்லைங்க. அப்ப ரஹ்மானுடைய அடியான்னா ஷைத்தானுடைய செயல் வரக்கூடாது. ஏன்னா வீண் விரயம் ஷைத்தானுடைய சகோதரர்கள் செய்யக்கூடியவங்க, ஷைத்தானுடைய சகோதரர்கள், அவர்கள் இன்னும் நரகத்துக்குரியவர்கள். அன்னல் முஸ்ரிஃபீன ஹும் அஸ்ஹாபுன் நார், யார் வீண் விரயம் செய்கிறார்களோ நரகவாசிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆனால் இபாதுர் ரஹ்மான் என்ன செய்வாங்க? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. சூரத்து ஃபுர்கான்ல 67வது வசனமாக அல்லாஹ் சொல்றான், அவர்கள் செலவு செய்தால் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரேடியாக வீண் விரயம் செய்ய மாட்டாங்க, அதே போல கொடுக்காமலும் தடுத்துக் கொள்ள மாட்டாங்க, இரண்டுக்கும் மத்தியிலே நடுநிலையை கடைபிடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். எனவே வீண் விரயம் என்பது நிறையவே இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொரு டைமே அந்த வீண் விரயம் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய கிடக்குது. நேரங்கள் விஷயத்துல வீண் விரயம்,
போன் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல வீண்வரையும். அரசு சில சட்டங்களை போடுது அப்படின்னு சொன்னா அந்த சட்டங்களை முறையாக கடைபிடிக்காத பொழுது வியட்நாம் போன்ற இடங்களில் பேர் ஆபத்துகள். படகில் போகின்ற பொழுது பெல்ட் போடுங்க, நீங்க சீட் பெல்ட் போடுங்கன்னு எங்க சொல்ல போடுது அங்க போடுறதில்ல. தலைக்கவசம் போட்டு போட்டா திமிர்ற நான் என்ன போட்டு போகணும், வண்டி ஏன் வண்டி, நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பீடா முறுக்கிக்கிட்டு நம்ம ஆள் என்ன செய்யறான், இளைஞர் பட்டாலும் போறான், போய் டக்குன்னு மரத்துல மோதுறான், வரக்கூடிய வண்டியில மோதுறான், ஆள் காணா போயிடுறான். அப்ப அங்க ஹெல்மெட் பாதுகாப்பு தானாது. ஹெல்மெட் போடாமல் இருப்பது அங்க அதிக பிரசங்கத்தனம், அங்க எல்லை மீறுதல். அப்ப வியட்நாமில் என்ன நடக்கிறது, பெல்ட் போடல, அதே போல அந்த அவங்க சேஃப்டி ஜாக்கெட் சொல்லக்கூடிய பாதுகாப்பு உடை இருக்குது பாருங்க, அது போடல. கடைசியில் என்ன நடக்கிறது, அல்லாஹ் அந்த உலகத்தை காட்டாடே, எல்லை மீறாத, எதையுமே எல்லை மீறி செய்யாத, அதிகப்படியா செய்யாத, வீண்முறையை பண்ணாத, அது எப்படி போகணுமோ அப்படி போ. அப்படி போகாதனால ஒரு அலை காற்று அடிக்கிறது, இந்த புறத்தில் இருந்து அப்படி லேசாக சாய்கிறது. அப்படியே இவர்கள் பெல்ட் போடாதனால இங்க சாய்கிறாங்க, ஒரு பக்கமாக சாய்ந்ததினால் அப்படியே கவிழ்கிறது. படகு கவிழ்ந்த பிறகு தண்ணீரில் எல்லோரும் மூழ்கிறார்கள், மிதக்க முடியல. அப்ப விதிகளை, சட்டங்களை, நமக்கான சட்டங்கள் நல்ல சட்டங்களாக, இஸ்லாத்துக்கு எதிரில்லாத சட்டங்களாக சொல்கின்ற பொழுது அங்கேயும் வரம்பு மீறுதல் கூடாது அப்படிங்கிற பாடங்களை இன்றைக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவே பாடங்களை படிப்போம். வீண்வரைவு என்பது ஷைத்தானுடைய செயல் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகுவோம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.